அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை கொட்டும் மேளம். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். இது முதற் பதிப்பு பார்த்திங்கன்னா 1954 வந்திருக்கு. பதிப்பகம் கலைமகள் காரியாலயம். இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 12 சிறுகதைகள் இருக்குது. சிறுகதைனாவே பல ரகம் இல்லையா? ஒரு கதையும் ஒரு ரகம். படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். 12 கதையும் பார்த்திங்கன்னா, முதல் கதை கொட்டும் மேளம், இரண்டாவது கதை செண்பகப்பூ, மூன்றாவது கதை ரசிகரும் ரசிகையும், 4 கழுகு, 5 பசி ஆறிற்று, 6 வேண்டாம் பூசணி, 7 இக்கரைக்கு பச்சை, 8 நானும் எம்டனும், 9 அத்துவின் முடிவு, 10 பொட்டை, 11 தவம், 12 சிலிர்ப்பு. இந்த 12 கதையும் 12 விதம். இதில் செண்பகப்பூ, ரசிகரும் ரசிகையும், அதுக்கடுத்து சிலிர்ப்பு, தவம், இந்த கதையெல்லாம் மேக்சிமம் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான கதை. இதில் அத்துவின் முடிவு பார்த்திங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் பந்தா காட்டிக்கிட்டு நான் தான் பணக்காரன் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிய வேண்டியது. கடைசியில் பார்த்தா அவர் இறந்தப்புறம் தான் தெரியும் அவர் எல்லாமே வட்டிக்கு வாங்கி அதெல்லாம் வாங்கியிருக்காருன்றது. அந்த கதையோட ஆரம்பம் பார்த்திங்கன்னா காமெடியாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா கொடுமையாக முடிஞ்சிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கதை. அது நானும் எம்டனும் அப்படின்ட்டு ஒரு கதை. சின்ன பையனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அவன் எல்லாத்துலேயும் நல்லா படிச்சுட்டே வருவான். கடைசியில் பார்த்திங்கன்னா அவனுடைய முடிவு ரொம்ப துக்ககரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாசிக்கணும். அவருடைய கதைனாவே அதில் எல்லா தாக்கமும் இருக்கும். ஜானகிராமன் அவர்களுடைய கதை கொட்டும் மேளம் அப்படின்றது தான். ஒரு நகைச்சுவையோடையும் கொண்டு போவார். அதில் அர்த்தமும் நிறையா இருக்கும், கருத்தும் நிறையா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வாசிங்க இந்த கதையை. சிறுகதை தொகுப்பு நூல் வாங்கி. இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும்